ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எப்படி ஒரு ரியாக்ட் ஆப்ப எப்படி என்சிஎல்ல இருந்து பில்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம பேசிக் பார்ப்போம். எப்படி ஒரு ரியாக்ட் ஆப்ப பில்ட் பண்றது. ஸோ பேசிக்கா சொல்றேன். இப்போ இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ குயிக் லேர்ன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட்டா இப்போ ப்ராப்ளம் சால்விங் அது ரிலேட்டடான எப்படி ஜாவா ரிலேட்டடான ப்ராப்ளம் சால்விங், ஸோ ஜாங்கோ, ஃப்ளாஸ்க் ஸோ அந்த மாதிரி வீடியோலாம் அப்லோட் பண்றேன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா, ரியாக்ட் ஆப்ப எப்படி பில்ட் பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இனிஷியலா நீங்க என்ன செய்யணும்னா, ஸோ நான் சொல்றத நீங்க கவனிச்சுக்கோங்க. தென் நீங்க ப்ரௌசர் போணும். நீங்க ப்ரௌசர் போய் Node.jsங்கிற இத டவுன்லோட் பண்ணணும். Node.jsங்கிறத டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு வரும். Node.js டாட் அப்படிங்கிற மாரி. ஸோ இதுல நீங்க உங்க சிஸ்டத்துக்கு ஏத்த மாரி விண்டோஸ்னா விண்டோஸ், கீழ லினக்ஸ்க்கு அந்த மாரி நெறைய இது இருக்கும். இதா இருக்கலாம். பார்த்தீங்கன்னா, மேக், லினக்ஸ், ஏஎக்ஸ் அந்த மாரி உங்க சிஸ்டம் ரிக்வயர்மென்ட்க்கு பொறுத்த மாரி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். தென் இதுல நம்ம அதை டவுன்லோட் பண்ணது மட்டும் இல்லாம, அத எப்படி இன்ஸ்டால் பண்ணிருங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு, ஸோ நீங்க அது கரெக்ட்டான இன்ஸ்டால் ஆயிருக்காங்கிறது செக் பண்றது நோட். நீங்க டவுன்லோட் பண்ணது நோட். ஸோ அந்த நோடுங்கிறது வெர்ஷன் செக் பண்ணுங்க. என்னோடது 22. ஸோ இது இன்ஸ்டால் ஆயிருந்தாலே ஓகே தான். எல்லா பேக்கேஜுமே உள்ள வந்துரும். ஸோ இப்போ நம்ம உள்ள டீப்பா போலாம். எப்படி ஒரு ரியாக்ட் ஆப் பில்ட் பண்றது? ஃபர்ஸ்ட் npx அப்படிங்கிறது கிரியேட் பண்ணிக்கோ. இப்போ என்பிஎக்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்பிஎக்ஸ் அந்த நோடுங்கிறது நோட் டாட் ஜேஎஸ் அந்த exe ஃபைல். அது ஒரு செட் ஆஃப் இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு இது இருக்கு. உங்க கையில ஒரு கவர் இருக்கு. ஸோ நீங்க அதுக்குள்ள நெறைய கைண்ட் ஆஃப் ரப்பர் பால்ஸ் போடுறீங்க. சின்ன சின்னதா. ஸோ அந்த மாரி இது ஒரு செட் ஆஃப் மாடல்ஸ். இத வச்சு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இத நம்ம வச்சு கிரியேட் பண்றதுக்கு என்ன காரணம்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபங்ஷன் எழுதி வச்சிருப்போம். அத அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட்ட யூஸ் பண்ணி கால் பண்றோம். ஸோ அந்த மாரி தான் இந்த இதும். நம்ம அந்த கவரோடது நேம் தான் இது கவரோட நேம் தான் Node.js. ஸோ அதுல ஒரு செட் ஆஃப் பேக்கேஜ் தான் இது. அத யூஸ் பண்ணி நம்ம அந்த மொத்த ஒரு ரியாக்ட் ஆப் பில்ட் பண்ற எல்லா ரெக்வயர்மெண்ட்டையும் இது மூலமா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ npx create react சாரி react app. இப்போ நான் ஆப் நேம் என்ன வைக்கிறேன்னா, ஸ்டாண்ட் அலோன் வைக்கிறேன். ஸ்டாண்ட் அலோன் அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்றேன். இது அந்த ரியாக்ட் ஆப் நேம். ஸோ நான் இப்போ கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ எப்படியும் ஒரு 2 to 3 நிமிட்ஸ் ஆகும். ஸோ அந்த கிரியேட் ஆகி கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. ஸோ அவங்க நெட்வொர்க் ரிக்வயர்மெண்ட்டை பொறுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல எல்லா பேக்கேஜுமே டவுன்லோட் ஆகிரும். இது நீங்க கமெண்ட் போட்டாலே அந்த என்பிஎக்ஸ் அந்த நோட்ல உள்ள எல்லா கவர்லோடும் டவுன்லோட் ஆகிடும். இப்போ டவுன்லோட் ஆகும். இப்போ ரியாக்ட் டாம், ரியாக்ட் ஸ்கிரிப்ட். இப்போ நம்ம ரியாக்ட் ஸ்கிரிப்ட்ஸை எப்படி ஸ்டார்ட் பண்றது? இந்த ரியாக்ட் ஆப்பை ஸ்டார்ட் பண்றதுக்கு ரியாக்ட் ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ரியாக்ட் ஸ்கிரிப்ட் எதுக்குள்ள இருக்குன்னா என்பிஎம் குள்ள இருக்கு. ஸோ நான் அந்த என்பிஎம் ஸ்டார்ட்னு கொடுத்தா ரியாக்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த என்பிஎம் ஸ்டார்ட்னா என்னன்னா, இப்போ டிஃபால்ட்டா இது கொடுத்தா இது அந்த மாதிரி கிரியேட் பண்ணி என்பிஎம் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. எல்லாமே பில்ட் ஆயிட்டு இருக்கு. ஒரு சொன்ன மாதிரி 2 to 3 நிமிட்ஸ் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ டிஃபால்ட்டா என்னென்ன டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே பாருங்க. இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா தெரியும் 1324 பேக்கேஜஸ் டவுன்லோட் ஆயிருக்கு. இப்போ பாருங்க. இப்போ அதான் இது ஸ்டாண்ட் அலோன் அப்ளிகேஷன். இப்போ நம்ம ரியாக்டோட ஆப் நேம் ஸ்டாண்ட் அலோன். இப்போ நோடு மாடல்ஸ்ங்கிறது நான் சொன்ன மாதிரி அந்த கவர் நேம்னு வச்சுக்கோங்க. நோடு அதுக்குள்ள ஒரு கவர் இருக்கு. அது நோடு மாடல்ஸ். இப்போ நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா இவ்வளோ இவ்வளோ மாடல்ஸ் இருக்குல்ல. அதனாலதான் நோடு மாடல்ஸ் பேர் வச்சிருக்காங்க. நம்ம இப்போ எதுல ஒர்க் பண்ண போறோம்னா பப்ளிக்ல தான் ஒர்க் பண்ண போறோம். ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்க. என்னன்னா ரியாக்ட் ஸ்டார்ட் பண்றது ஸ்டார்ட் த டெவலப்மெண்ட் சர்வர். நான் சொல்லியிருந்தேன். இந்த ஆல்ரெடி உங்கள்கிட்ட காட்டியிருந்தேன். இந்த ரியாக்ட் ஸ்கிரிப்டுக்குள்ள தான் அந்த ஸ்டார்ட் எல்லாமே உள்ள இருக்கும். ஸ்டார்ட் பண்றது, டிபக் பண்றது, டெஸ்ட் பண்றது. ஸோ இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள போகணும். இப்போ நம்ம எல்எஸ்ன்னு கொடுத்தா அந்த லிஸ்ட் ஆஃப் ஃபோல்டர் காட்டும். ஸோ நம்ம ஸ்டாண்ட் அலோன் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ அந்த டைரக்டரிக்குள்ள போறதுக்கு ஸ்டாண்ட் அலோன் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் கிளியர் ஸ்கிரீன் கொடுத்துட்டு தென் இப்போ இதுக்குள்ள தான் இப்போ எல்லாமே இருக்குது. தென் இப்போ நான் என்ன கொடுக்க போறேன்னா ரியாக்ட் ஸ்டார்ட். நம்ம இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்.
இப்ப நீங்க வந்து ஒரு பேக்கேஜ் இப்ப நம்ம வந்து டிஃபால்ட்டா இப்ப வந்து இனிஷியலா எல்லாமே செட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். NPM ஒரு ரியாக்ட் ஆப்ப ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நான் சொன்ன மாரி ரியாக்ட் ஸ்கிரிப்ட் இப்போ வந்து சொன்ன பார்த்தீங்களா, ரியாக்ட் ஸ்கிரிப்ட்ல ஸ்டார்ட். ஸோ ஸ்டார்ட் என்பிஎம் இது ஃபுல்லுமே என்பிஎம் ஸ்கிரிப்ட் ஃபுல்லுமே என்பிஎம்குள்ள தான் இருக்கும். என்பிஎம் ஸ்டார்ட்டுங்கும்போது இந்த ரியாக்ட் ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் மாரி கிளிக் பண்ணிட்டு தென் வந்து இப்போ நம்ம பில்ட் பண்றதுக்கு இனிஷியலா ரியாக்ட் ஸ்கிரிப்ட் பில்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கிறோம். இதுல வந்து எல்லாமே டிஃபால்ட்டாவே குடுத்துருப்பான். தென் வந்து நம்ம அதர்வைஸ் பார்க்குறோம்னா, இப்போ ஸ்டாண்ட் அலோன் நம்மளோட ப்ராஜெக்ட்டோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லுமே இதுல இருக்கும். நம்ம என்னென்ன பேக்கேஜ் அடிஷனலா இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், எல்லாமே இதுல டிஃபால்ட்டா வந்துரும். ஸோ நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கிறதுனால இதுல ஒண்ணும் இருக்காது. நம்மளோட ப்ராஜெக்ட் நேம் அது என்ன வெர்ஷன், லாக் ஃபைல் வெர்ஷன். இப்போ நீங்க டவுன்லோட் பண்றீங்க, ஒரு GitHubல அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இருக்காது. எதுனா நோட் மாடல்ஸ் இருக்காது. நீங்க பார்த்திருந்தா தெரியும். அது ஏன் இருக்காதுன்னா, இந்த நோட் மாடல்ஸ்ங்கிறது இதுதான் அந்த ப்ராஜெக்ட்டோட மொத்த ஃபைலோட சைஸே இதுல தான் இருக்கு. ஸோ நம்ம அதனால இத நம்ம ஏத்தோம்னா ஸ்டோரேஜ் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால அது இந்த மாரி தேவையில்லாதெல்லாம் இந்த மாரி கிட் இக்னோர்ல வந்து இது பண்ணிடுவாங்க. இந்த மாரி தேவையில்லாத அன்வான்டட் இதுலாம் தேவையில்ல. ஸோ அது வந்து அவங்க வெர்ஷனுக்கு படி நம்மளுக்கும் இருக்காது. ஸோ அவங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணும்போது அது வேற மாரி வெர்ஷன் வரும். சப்போர்ட் ஆகாது. ஸோ அந்த மாரி இடத்துல அவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் நீங்க பேக்கேஜ் டாட் லாக்ன்னு யூஸ் பண்றோம். இதுல நம்ம டவுன்லோட் பண்ற வெர்ஷன் இருக்கும். லாக் பண்ணி வச்சிருக்கும். ஸோ அவங்க இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த பேக்கேஜ்ல என்னெல்லாம் லாக் ஆயிருக்கோ அதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் பேக்கேஜ் டாட் லாக் டாட் ஜேசன். இதுல நம்ம என்னெல்லாம் டவுன்லோட் பண்ணியிருக்கோமோ இருக்கு. சொன்ன மாதிரி பேக்கேஜஸ் ரியாக்ட் ஸ்கிரிப்ட் இதோட வெர்ஷன் இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து இதை நான் எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு சொல்றேன். நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு பேக்கெட்குள்ள என்னென்ன மாடல்ஸ் இருக்கு அதுல ஒண்ணுதான் என்பிஎம். அதை ஸ்டார்ட் பண்றேன். நான் சொன்னோம்னா இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்றது எதுல போய் இதாகும்னா இதா இருக்கு. இப்போ நான் என்பிஎம் ஸ்டார்ட்னு கொடுத்தது இந்த ஸ்கிரிப்ட் தான் எக்ஸிக்யூட் பண்ணும். இதை பாருங்க மேலே காட்டுதா ரன் பை என்பிஎம் ரன் கமாண்ட்ஸ். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். இதில் வந்து இனிஷியலா எப்படி இருக்கும்னு நான் காட்டிடுவோம் ப்ரௌசர்ல. ஒன்ஸ் இது லோட் ஆகட்டும். கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்னோட சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட் வந்து லோவா இருக்கு. ஸோ அதனால இப்போ ஸ்டார்ட் ஆகிடுது. இது என்னோட பேக்கேஜ். இப்போ நம்மளோட ஃபைல் ஃபுல்லுமே இந்த பப்ளிக்ல தான் இருக்கு. பப்ளிக்ங்கிறது நம்ம ஒரு ஃபோட்டோவோ இமேஜோ ஏதோ ஒன்று நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ வந்து சோர்ஸ்ல தான் நம்மளோட ஃபைல். இப்போ எது ரன் ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து இந்த ஆப் தான் ரன் ஆகும். இப்போ இந்த ஆப் தான் ரன் ஆகும். இது எப்படி ரன் ஆகுதுன்னா நார்மலா யோசிச்சிருப்போம். HTML வந்து டிஃபால்ட்டா ரன் பண்றது. இதுக்கும் HTML தான் ரன் பண்றோம். எப்படின்னு சொல்றது இப்போ இந்த ஆப்ன்னு இருக்கு. டெவ் கிளாஸ் நேம் ஆப். இந்த மாதிரி ஆப்ன்னு இருக்கு. தென் வந்து இந்த ஆப்பை நம்ம எதுல இது பண்றோம் அப்படின்னு பார்த்தா இந்த பப்ளிக்ல index.html இதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த லிங்க் எல்லாமே இது பண்ணி வச்சிருக்கோம் தேவையில்ல. ஸோ நம்ம இந்த ரியாக்ட் ஆப் யூ நீட் டு எனபிள் ஜாவாஸ்கிரிப்ட் இந்த ரூட்ன்னு இருக்கா அந்த ரூட் வந்து எதுல இருந்து வருதுன்னா இந்த இருக்கு அந்த index.html இருந்து அந்த ரூட் வந்து இதுல பாஸ் பண்ணும். ஸோ இது நம்ம ஆல்ரெடி ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டாக்குமெண்ட் டாட் டீடைல் போய் அந்த ரூட்டை வந்து டாம்ல லோட் பண்றோம். டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அதை யூஸ் பண்ணி இந்த ஆப்பை ரன் பண்றோம். இது மொத்தத்துல அந்த HTML மூலமா தான் ரன் ஆகுது. ஸோ இது மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். ஏதோ எரர் த்ரோ ஆகும். இந்த மாதிரி எரர் த்ரோ என்னோட சிஸ்டத்துல இந்த மாதிரி த்ரோ ஆகும். ஸோ அந்த மாதிரி நேரத்துல npm கேட்ச் கிளீன் ஃபோர்ஸ் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அது அன்வான்டா தேவையில்லாத எல்லாத்தையுமே இது பண்ணிடும். இப்போ நம்ம டெம்பரரி ஃபைல்லாம் இருக்கும் தேவையில்லாம அந்த மாதிரி இதெல்லாம் இது பண்ணிடும். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஏதோ தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி எதுவும் எரர் த்ரோ ஆச்சுன்னா ஒன்றும் இல்லை. npm ஐன்னு போட்டு agv. ஏன்னா இப்போ நம்ம ஐ எதுக்கு போடுறோம்னா இன்ஸ்டால் பண்றதுக்கு. இப்போ ஒரு பேக்கேஜே தேவைப்படுது ப்ரௌட் பண்றதுக்கு அந்த மாதிரி இடத்துல நீங்க ஐ போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை கொடுத்துருக்கேன். இப்போ என்ன இது தெரியல. ஸ்டார்ட் ஆகும் வெயிட் பண்ணுங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
இப்ப அது எதுக்குன்னா, அவங்க வாசிச்சீங்கனாலே தெரியும். இந்த கேனாட் ஃபைண்ட் இந்த மாடியூல் இல்லங்கிற மாரி காட்டுது. ஸோ நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஐங்கிறது இன்ஸ்டாலும் குடுக்கலாம், ஐயும் குடுக்கும். 2மே இதுதான். ஸோ இப்ப என்னோட சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆயிட்டு. இப்போ பாருங்க ஸ்டார்ட்டிங் த டெப்ளாய்மென்ட் சர்வர். இப்ப என்னோடது வந்து லோக்கல் ஹோஸ்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கு. இதோட டிஃபால்ட் போர்ட் வந்து 3000. ஸோ வெயிட் பண்ணுங்க. இது வந்து ஸ்டார்ட்டிங் த டெவலப்மென்ட் சர்வர்னால இப்ப லோட் ஆகுது. ஸோ ரெக்யர்மென்ட் வந்து ஸ்லோவா இருக்கு. நான் அதர்வைஸ் நான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு டிஃபால்ட்டா காட்டிட்டு நான் அதை எடிட் பண்ணலாம்னு இருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல உள்ளதுதான் எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும். இப்போ அந்த எடிட் நான் அதை காட்டிடுறேன். ரியாக்ட் பில்ட் அதுவே லோட் ஆகுச்சு. ஓகே. இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இது லோட் ஆகுதுன்னா இது எதுல இருந்துன்னா இந்த ஆப் டாட் ஜேஎஸ்ல தான் லோட் ஆகுது. இப்போ நம்ம இதுல எதெல்லாம் மேனிட்டரின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெவ் மட்டும்தான் மேனிட்டரி. மேனிட்டரினா அப்படி இல்லை. ஸோ அது ஒரு ஃப்ராக்மெண்ட். இப்போ நான் இந்த ஹெட்டர் டு ஹெட்டர் ரிமூவ் பண்ணிடுறேன். நீங்க இதுல பார்த்தீங்கன்னா தெரியும் ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இதுல உங்களுக்கு HTML தெரியணும். பேசிக் வந்து HTML மெயின். இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் கொஞ்சம் தெரிஞ்சா போதும். ஸோ ஹெட்ரோ. இப்போ நான் வந்து வெல்கம் டு குயிக் லேண்ட் இன் தமிழ். குயிக் லேண்ட் சேனல் வியூவர்ஸ். ஓகேவா? இப்போ நீங்க டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் அந்த ரியாக்டை எப்படி பில்ட் பண்ணி எப்படி ரன் பண்றது. ஸோ இப்போ நீங்க வந்து எதனால உங்களுக்கு வந்து சென்டர்ல வருதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கிளாஸ் நேம் டாட் ஆப்னு இருக்கு. ஸோ இந்த ஆப்புங்கிறது இதுதான். நம்ம வந்து ஆப் டாட் சிஎஸ்எஸ் இம்போர்ட் பண்ணியிருப்போம். இந்த ஆப் டாட் சிஎஸ்எஸ்ங்கிறது இதா இருக்கு. இது நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து சென்டர்ல அலைன் பண்ணுன்னு போட்டிருக்கு. இப்போ நான் அந்த சென்டரை மட்டும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நீங்க லைவ்ல பாத்தீங்கன்னா தெரியும். சென்டரை ரிமூவ் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு நான் அங்க போய் பாத்தீங்கன்னா இதான் வந்துருச்சு. ஸோ இதுதான் அந்த ஆப் டாட் சிஎஸ்எஸ். ஸோ இதுல வந்து நம்ம அந்த ஆப் ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. இது தேவையில்லை. இது வந்து நம்ம இந்த லோகோ ரொட்டேட் ஆயிட்டு இருந்தது பாத்தீங்களா, அதுதான் இது. ஸோ அது நம்மளுக்கு இப்ப தேவையில்லை. ஸோ இதான் இனிஷியலா ஒரு ஆப் எப்படி பில்ட் பண்றது. இது வந்து அடுத்த வீடியோல எப்படி இந்த காம்பனன்ட்ஸ்ங்கிறது அந்த மாதிரி நான் ஃபர்தரா எப்படிலாம் இது பண்ணலாம்னு சொல்றேன். ஸோ இப்போ இன்னொன்னு உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. இப்போ வந்து பப்ளிக்ல தான் இப்போ வந்து அவங்க என்ன யூஸ் பண்றாங்கன்னா அவங்களோட ஐகான் இமேஜ் எல்லாமே யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த மேனிஃபெஸ்ட் இதுல வந்து நம்ம என்ன யூஸ் பண்றோம்ங்கிற டேட்டாஸ் வந்து நம்ம டிஃபால்ட்டா ஸ்டோர் ஆயிட்டே இருக்கும். நம்ம அப்லோட் பண்ண டிஃபால்ட்டா ஸ்டோர் ஆகும். ஸோ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கிட் லாக்குங்கிறது மெயினா நோட்டிஃபை பண்ணிக்கோங்க. அது எதுக்கு யூஸ் பண்றோமோ நம்ம இன்ஸ்டால் பண்ற பேக்கேஜ் ஃபுல்லுமே அதுல தான் இருக்கு. ஸோ இப்போ டிஃபால்ட்டா இப்போ இன்ஸ்டால் பண்ணோம் ஏஜேவி. ஸோ அதுல இருந்தா இந்த இருக்கு பாருங்க ஏஜேவி. இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. முதல்ல பார்க்கும்போது இருந்திருக்காது. ஸோ நம்ம பார்க்கல இருந்தாலும் இருந்திருக்காது. இப்போ நம்ம இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்தரா உள்ளதை வந்து அடுத்தடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க.